நீ போகணும்னா தாராளமா போலாம். ஆனா மைராவை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அதுக்கப்புறம் வெளியே போறது சேஃப் கிடையாது. ஒரு விஷயத்தை மறந்துட்டு போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவளை கடத்தினாங்க. நான் எதையும் மறக்கல. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கு. நீங்க பாடி கார்டா இருக்கும்போது தான் இவளை கடத்தியிருக்காங்க. இதுதான் உங்க பர்ஃபெக்ஷனா? ஓ கம் ஆன் ரோஹித், இதுல ருத்ரா மேல எந்த தப்பும் இல்ல. என்னோட முட்டாள்தனம் தான். ஐ டோன்ட் கேர். நான் உன்னை கூட்டிட்டு வெளியே போறதுல இவருக்கு என்ன கோபம்னு தெரியல. ஓகே, அப்ப நானும் கூட வருவேன். ருத்ரா, ரோஹித் ப்ளீஸ். ரோஹித், நம்ம நாளைக்கு வேற ஷாப்பிங் போய்க்கலாம். ஓகே? முடியாது. நாம இன்னைக்கே போயாகணும். அதுவும் இப்பவே போயாகணும். என்னால உன் பாடி கார்டு கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்க முடியாது. இதை பாரு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. மைராவை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சோ நானும் கூட வருவேன். நான் போய் கீ எடுத்துட்டு வரேன். Really? எனக்கு நீ வர்றது சுத்தமா பிடிக்கல. நீ சொல்றது நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் இவளுக்கு தான் பாடி கார்டு. இவளோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் ருத்ரா. நீ இவளோட பாடி கார்டா இருக்கலாம். நான் இவளோட வருங்கால ஹஸ்பண்ட். பாடி கார்டை விட வருங்கால ஹஸ்பண்ட் நல்லாவே பாத்துக்குவாங்கிறத நீ மறந்துடாத. அப்படியா? உனக்கு இவன் மேல அவ்வளவு அக்கறைன்னா இவளை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க. அப்ப நீ இங்க வந்திருக்கணும். வரது இருக்கட்டும், நீ ஒரு போன் கூட பண்ணலையே. Really? மயூரா, டிசிஷன் நீ தான் எடுக்கணும். இப்ப நீ ரோஹித் கூட போறியா இல்ல நானும் வரணுமா? கைய விடு ருத்ரா. விடலன்னா என்ன பண்ணுவ? ஓகே, ஸ்டாப் இட். ரெண்டு பேரும் சண்டை நிறுத்துறீங்களா? நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. ரோஹித், நம்ம தான் நாளைக்கு ஷாப்பிங் போலான்னு சொன்னேன்ல. மைரா. ரோஹித் ப்ளீஸ். நம்ம இந்த மூட்ல போய் ஷாப்பிங் போறோம்னா நம்மளால ஒழுங்கா ஷாப்பிங் பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்கோ. ஒன்னு சொல்லவா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல மிஸ்டர். சந்தோஷம். ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீ எதுக்காக ரோஹித் கிட்ட இவ்ளோ மோசமா நடந்துக்கிட்ட ருத்ரா? அமைதியா புரிய வச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு பேசுறது உன் பழக்கம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ருத்ரா, நீ ஏன் இப்படி? உனக்காக தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னோட சேஃப்டிக்காக. மைரா. மைரா. ரோஹித் ப்ளீஸ், இப்படி கோவப்படுறத நிறுத்து. எப்படி மைரா? அவன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவான்? லுக் ரோஹித், உன் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டெட்லைன் வரும்போது நீ இப்படியே பிஹேவ் பண்ணுவ? உன் பிஹேவியரால எல்லாமே தப்பா நடக்கும் இல்லையா? ஆனா அது உன் இன்டென்ஷன் கிடையாது.
உன்னால உன் வேலையில கவனத்தை செலுத்த முடியாது, உன்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன் தான் இப்ப ருத்ரா கிட்டயும் இருக்கு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா அது அவரோட ஜாப். நான் வீட்டை விட்டு வெளியில போறேன்னா அவர் என் கூட வந்துதான் ஆகணும். சித்தப்பா தானே எனக்கு பாடி கார்டு அப்பாயிண்ட் பண்ணாரு. உனக்கும் அந்த விஷயம் நல்லாவே தெரியும் ரோஹித். சித்தப்பா கிட்ட ஆர்கியூ பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. மயிரா, நீ அவன் ஃபியான்சியா என் ஃபியான்சியா? இங்க பாருங்க, சாரி விக்கிற ஆள்கிட்ட நான் பேசிட்டேன், வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்.